ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். இந்த எபிசோட் உமன் அட் வார் 2018ஆம் ஆண்டு ஐஸ்லாந்தில் வெளியான திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோட்டை பார்க்க போகின்றோம். இதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட், இந்த திரைப்படம் 2018 சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்பட்டது. இந்த திரைப்படம் தேவி தேட்டரில் பார்த்தேன். மிகப்பெரிய ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு சந்தோஷம். இந்த திரைப்படம் ஒரு புதுவித அனுபவத்தையும் கொடுத்தது. இந்த திரைப்படம் முடிந்த பொழுது மிகப்பெரிய கைத்தட்டல் ரசிகர்கள், தமிழக ரசிகர்கள் இந்த படத்துக்கு கொடுத்தாங்க. அப்படியான ஒரு திரைப்படத்தினுடைய இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். உமன் அட் வார், பேர் ஹாலா. அந்த பொண்ணு என்ன பொண்ணு இல்லை, பொம்பளை. ஆக்சுவலி இப்படி ஒரு 40 ப்ளஸ் எஸ். அவளுக்கு என்னென்னா, ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரி அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. அது சுற்றுச்சூழலை பாதிக்குது. பட் அது எவ்வளவோ போராட்டங்கள், தைவான் படம் ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஒரு பெட்ரோகெமிக்கல், அது மாதிரி ஐஸ்லாந்தில் இந்த அலுமினியம் ஃபேக்ட்ரி வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய தொழிற்சாலை பாதிப்பு, அது மாசு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அந்த இயற்கையெல்லாம் பயங்கரமாக அழிஞ்சு போகுது. ஸோ அதுக்கு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஹை வோல்டேஜ் மின்சாரம் போகுது இல்லையா, அந்த மின்சாரத்தை அவள் தடுக்கிறா. ஒரு நாளில் 2 நாளில் அவள் தொடர்ந்து அது மாதிரி நிறைய வாட்டி பண்ணுறா. அது என்னதுன்னு ஒரு கட்டத்தில் வேவு விமானங்கள்லாம் வச்சு இந்த விஷயத்தை யார் பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. அப்படியும் அவளுடைய போராட்டம் தொடர்கின்றது. அந்த போராட்டத்தில் அவள் வெற்றி பெற்றாளா இல்லையா அப்படின்றது திரைப்படத்துடைய கதை. இதன் பிறகு ஸ்பாய்லர் சொல்லுவேன். அதனால் தயவுசெய்து படம் பார்க்குறவங்க படம் பார்த்துருங்க. இந்த உமன் அட் வார், முதல்ல இந்த திரைப்படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபரை நான் பாராட்டணும். அவர் பிரிகஸ்டன், அவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர். ஐஸ்லாந்தில் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு பனி போர்த்தி இருக்கும், புல். அந்த புல் பத்தையாக இருக்கும். நம்ம ஊரில் புல் கிராஸ் தனித்தனியாக இருக்குல்ல, அங்கே பத்தை அதில் நிறைய உயிரினங்கள் வாழும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போய் அது ஹை வோல்டேஜ் அந்த பவரை அவள் எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறா அப்படின்றத அதை ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பான். பட் நம்ம ஊரில் இதை படம் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆளுங்க ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊரில் இது மாதிரி பண்ணுவாங்கன்றதுனால சென்சாரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதை செய்யவே வேணான்னுவோம், கட் பண்ணிடுவாங்க நம்ம ஊர் சென்சாரில். பட் அந்த ஊர் சென்சார் அதை ரொம்ப அழகாக அனுமதிச்சிருக்காங்க. அதை அந்த பொண்ணு எப்படி அந்த பொம்பளை லேடி அவள் எப்படி அந்த பவரை கட் பண்ணுறா. ஸோ அதுக்கு உதவக்கூடிய ஒரு மனிதர், அவர் ஒரு ஆட்டு மந்தை வச்சுருக்காரு. இதை விட எல்லாத்தோட விஷயம் என்னென்னா, ஊரே சல்லடை போட்டு தேடிட்டு இருக்குன்னு தெரியும் பொழுதே அவள் அந்த வேலையை செய்கிறதுக்காக திரும்ப போகும்போது இந்த வாட்டி அவள் கண்டிப்பாக மாட்டிக்குவா அப்படின்னும் பொழுது அவள் அவளை சேஸ் பண்ணுற அந்த ஆளில்லா விமானங்கள்லாம் சேஸ் பண்ணுறப்ப அதுதான் அவள் தப்பிக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலமெண்ட்டாக இந்த படத்தினுடைய பெரிய விஷயமே அதுதான். அவள் பிரச்சனை மற்றவங்களாக இருந்தால் வீட்டில் உட்காந்துருவாங்க. அதே மாதிரி அவளுக்கு விஷயமும் வருது. இது மாதிரி ஒன்று பயங்கரமாக பிடிச்சாங்கன்னா கண்ணத்தூரமாக வெட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி கோவத்தில் இருக்கிறாங்க. அதுவும் உலக நாடுகள்லாம் இங்கே எல்லாம் பார்த்துட்ருக்கு. அது வேறு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. அவன் ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கான். தயவுசெய்து உன் போராட்டத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைன்னு சொல்லும்போதே அவன் கிளம்பி போவான். அப்போ அந்த நடக்கிற அந்த சேசிங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் அவள் சேசிங்கை விட ட்ராவல் ஆகிற இடங்கள்லாம் அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளாம் ஐஸ்லாந்துக்கு என்ன போய் அங்கே அந்த இடம்லாம் பார்க்க போகிறோம். பட் உலக திரைப்படங்கள் நான் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐஸ்லாந்து இருக்கிற அந்த ஒரு ஓடை, அந்த ஏரி, அந்த இடம், இதெல்லாம் நம்மளால் பாஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்து வர முடியும். பட் திரைப்படங்கள் மூலமாக அதெல்லாம் பார்க்கும்பொழுது நாம் ஐஸ்லாந்தில் ஒரு பயணிக்கிற ஒரு பயணியாக அதை பார்க்குறது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைப்படம் அது. அதனால் அதாவது நாங்கள் ஏப்பச்சப்போ ஏதோ ஒரு போராளிலாம் பார்க்காதீங்க. இதில் நிறைய எலமெண்ட் இருக்குது. இதில் அவங்களுடைய தங்கச்சி கேரக்டரில் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க நம்ம வாழும் கலை என்னது இந்த வாழ்க வளமுடன் மகரிஷி அவருடைய டிவோட்டியாக அந்த பொண்ணு நடிச்சிருக்கோம். அவங்க அங்கே என்ன சொல்கிறது, தியானம் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு மியூசிக் டீச்சர். இவங்க ஒரு கொயரில் வச்சு நடத்துவாங்க. அதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாத்த விட பியூட்டியான விஷயம் கிளைமேக்ஸில் அந்த குழந்தைய தத்தெடுக்கிற அந்த சீன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் நம்மளுடைய கற்பனைக்கே விட்டுடுற மாதிரி அந்த படத்தினுடைய முடிவும் முடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உமன் அட் வார் இந்த படத்துடைய ட்ரிவியா பார்க்கலாம். இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் பெனெக்ட். இவருடைய முதல் படம் ஹாஃப் ஹார்சஸ் மேன் 2013 வெளியான திரைப்படம். அது
ஐஸ்லாந்து சார்பாக ஆஸ்கார் விருதுக்கு சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்பட பிரிவுக்காக விரும்பினாங்க. இப்போ இந்த 2018 இந்த திரைப்படம் வந்து 91வது ஆஸ்கார் அவார்டுக்கு வந்து இந்த திரைப்படத்தை வந்து இப்போ ஐஸ்லாந்து சார்பாக பரிந்துரைத்திருக்காங்க. ஸோ விஷயமுள்ள டைரக்டர், சுவாரஸ்யமான ஒரு மேக்கிங், நிச்சயமாக அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 4.25. இந்த திரைப்படம் பார்த்து தீர வேண்டிய திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. வேற என்ன, இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்.